வணக்கம். மாட்டு பால் சாப்பிட்றாங்க, தயிர் சாப்பிட்றாங்க, நெய் சாப்பிட்றாங்க. மாட்டு கறி மட்டும் சாப்பிடக்கூடாதா? இப்போ தாய் பால் குடிக்கிறாங்க, தாய் கிட்ட சோறு சாப்பிட்றாங்க, தாயை வெட்டி சாப்பிடக்கூடாதா? இப்படியே வெட்டி சாப்பிட்றாங்க. இந்த பிரேசில் காட்டுல யாரோ அப்படின்ற ஒரு பழங்குடியின மக்கள் இந்த மாதிரி அவங்க குடும்பத்துல யார் இறந்துட்டாலும் அவங்கள எடுத்து எரிய வச்சு அத குடும்பத்தோட உட்கார்ந்து சாப்பிடுவாங்க. நம்ம ஏன் இதை சாப்பிட்றது இல்ல? இந்த உணர்வு நிலை மனிதனுக்குமான உணர்வு நிலை நம்மளுக்கு சமமா இருக்குது. அதனாலதான் மனிதன் சாப்பிடுறது இல்ல. எப்போ இந்த நிலை தவறிடுதோ அப்போ மனிதனை சாப்பிடுற நிலை வந்துடும். இதே போல இந்த மாடுகளை கவனிச்சு பார்த்தோம்னா அது கண்கள் மனித கண்களை போலவே இருக்கும். அது உணர்வும் மனித உணர்வு போலவே இருக்கும். நம்ம ஒரு மாடு வளர்க்குறோம் அப்படின்னா வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எதனா பாதிப்பு வந்தா அந்த மாடு கண்ணுல தண்ணி விடும். அந்த அளவுக்கு அதால அப்சர்வ் பண்ணிக்க முடியும். மனிதர்களோட உணர்வு போலவே இருந்துச்சு. இதனாலதான் மாட்டை நம்ம கடவுள் மாதிரி கும்பிட ஆரம்பிச்சோம். இந்த மனுநீதி சோழன் கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவங்க மகன் தேர் ஓட்டிட்டு போகும்போது ஒரு கண்ணுக்குட்டி பட்டு இறந்துரும். அதுக்கு தாய் மாடு பெல் அடிச்சு கூப்பிட்டு கேட்கும்போது மகனே பலி கொடுத்துருவோம். அந்த மாதிரி கலாச்சாரத்துல வந்தவங்க மாடுகளோட நம்ம ஒன்றி பழகிருக்கோம். அதுவும் நம்மளோட ஒரு பாகமா இணைச்சுக்கிட்டோம். அதனால நம்ம மாட்டுக்கறி சாப்பிட்றது இல்லை. இதுதான் முதல் நோக்கம். எப்போ நம்ம உணர்வோட ஒத்து போதோ அப்ப அதை நம்ம எடுத்துக்கிறது இல்லை. இது இப்படியே தொடர்ந்து போச்சுன்னா மனிதன் கொண்டுக்கிறதுக்கு போயிடும். உணர்வு நிலையில மனிதன் எப்ப கீழே இறங்கி போறானோ அப்பதான் இந்த பாதிப்பு வருது. இன்னும் ஒரு படி மேல போய் ரமண மகரிஷி மாட்டுக்கு முக்தியே கொடுத்தாரு. அந்த அளவுக்கு மாடுகளுக்கு மனிதனோட உணர்திறன் இருக்குது. அதனாலதான் மாட்டு இறைச்சி சாப்பிட்றது இல்லை.